ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வழங்கிடே 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 தினக்கூலி 1000 தினக்கூலி 1000 வழங்கிடே 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 வழங்கிடே. பணி நிரந்தரம், குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கோட்டை மைதானத்தில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்த தொழிலாளர்கள் கலைந்து சென்றனர். வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சார். நாங்கள் தனியாரை எங்களை விட்டு கான்டாக்ட் பண்ணால் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு சம்பளம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா 400 சில்லரை தான் தராங்க. ஆனால் அதே நிரந்தர பணியாளருக்கு பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே சம்பளம் வருது. ஆனால் வேலை நேரம்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே வேலை தான் செய்கிறோம். அவங்கள விட நாங்கள் எக்ஸ்ட்ராவே வேலை செய்கிறோம். அதே மாதிரி எங்கள்கிட்ட பிடிக்கிற இஎஸ்ஐ பிஎஃப் பணம் எதுவுமே கணக்கில் வர்றதே இல்லை. அந்த ஒப்பந்தம் எடுத்துகிற நிறுவனம் எதுவுமே கட்டுறதும் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா மாநகராட்சி அவங்க கேட்குறாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நீங்களே போய் அங்கே கேளுங்க. அந்த நிர்வாகத்தை கேட்டாலும் அவங்களும் எந்த சரியான பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எதுவுமே இல்லாமல் இந்த இது மட்டும்தான் நேற்று கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ கார்டுக்கான ஃபார்முங்களாம். இதை வச்சு நாங்கள் போய் எப்படிங்க பார்க்க முடியும்? நாங்கள் கேட்குறது இலவச மருத்துவ காப்பீடு கேட்கல, எங்கள்கிட்ட பிடிச்ச பணத்துக்கான காப்பீடு தான் நாங்கள் கேட்குறோம். அது கூட தர மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு உள்ளூர் விடுமுறை விட்டாங்க புதன்கிழமை அன்னைக்கு. பெரிய மாரியம்மன் பண்டிகை கலெக்டரே விட்டுருக்காரு உள்ளூர் விடுமுறை. ஆனால் எங்களுக்கு இன்னும் சம்பளம் போடலை. சம்பளம் போடாமல் எப்படி சார் நாங்கள் அந்த பண்டிகை கொண்டாட முடியும்? அதே நிரந்தர பணியாளருக்கு விழா கால கடன் கொடுத்துருக்காங்க, சம்பளமும் போட்டாங்க. இப்போ நாங்கள் தனியார் ஒப்பந்தம்ன்றனால எங்களுக்கு சம்பளம் கூட போடலாம். எப்படி நாங்கள் வேலை செய்ய முடியும் சொல்லுங்க? இன்னைக்கு தேதி வரைக்குமே சம்பளம் போடலைங்க சார். 1800 பக்கமாக நாங்கள் வேலை செய்கிறோம் சார். இங்கே அவ்வளோ பேர் வேலை செய்கிறோம் சார். நாங்கள் எங்களுக்கு பிடிக்கிற இந்த பிஎஃப் ஆகட்டும் இஎஸ் ஆகட்டும் எங்களுக்கு ஒரு பில்லு கொடுக்கறதில்ல, சம்பள பில்லு கொடுக்கறதில்ல, எவ்வளோ பிடிக்கிறாங்கன்னு தெரியறதில்ல, முறையாக வரவு வைக்கிறதும் இல்லை. இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைங்களாம் ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு இருக்குது, கல்வி செலவு இருக்குது. எங்கள் பிஎஃப் எடுக்கலான்னு போனால் உங்களுக்கு பணமே கட்டலப்பா, எப்படி எடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. பிஎஃப் பணம் எடுக்க போனால் என்னன்றாங்க, அந்த பிஎஃப் பணத்தை கட்டுறதுக்கு ஒருத்தர் கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்களாமா. அவர் எப்போ கட்டுறாரோ, ஆமாம் அவர் எப்போ கட்டுறாரோ அப்போ தான் அந்த பணம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கௌண்ட்லேயே சேரும். அது வரைக்கும் இங்கே சேரவே சேராது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எங்களுக்கு பிஎஃப் பார்த்தீங்கன்னா சார் 3 சில்லரை பிடிக்கிறாங்க சார். அதில் இஎஸ்ஐக்கு தனியாக பிடிக்கிறாங்க, பிஎஃப் தனியாக பிடிக்கிறாங்க. இப்போ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதில் 100ல் ஒரு 60% பேருக்கு இன்னும் பிஎஃப் பணமே கட்டாமல் இருக்காங்க. அங்கே நாங்கள் போய் செக் பண்ணி பார்த்தோம்னா அங்கே 0 தான் காட்டுது, 0 தான் காட்டுது. இதே கமிஷனர் கேட்குறாரு, குப்பையை தரம் பிரித்து வாங்கணுன்றாங்க, எல்லா வேலையும் எங்கள் செய்ய சொல்கிறீங்க. அப்போ எங்களுக்கு அந்த தனியார் நிறுவனம் முறையாக பணம் கட்டு தானே நீங்கள் தானே சார் செக் பண்ணணும். அதை மட்டும் ஏன் செக் பண்ண மாட்டேங்கிறீங்க? சம்பளம் குறிப்பிட்ட தேதியில் போடணும், பிடிக்கிற பணத்தை முறையாக கட்டணும், அதையும் நீங்கள் கேட்கணும்ல மாநகராட்சி. ஏன் அதை மட்டும் கேட்க மாட்டேங்கிறீங்க? மாநகராட்சி பணியாளர் வேலையை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க. 4 வகையாக குப்பை பிரிக்கின்றீங்க, ட்ரைனேஜ் கிளீன் பண்ணுறது, எல்லா வேலையும் நாங்களும் தான் செய்கிறோம். அதே மாதிரி சனாதான சமதர்மன்றாங்க. இந்த வேலையிலேயே பார்த்தீங்கன்னா நிரந்தர பணியாளருக்கு ஒரு சம்பளமும் எங்களுக்கு ஒரு சம்பளமும் தான் சார் இருக்குது. அதுலேயே சனாதானமும் சமதர்மமும் வரலங்கும் போது எப்படிங்க சார் வரும்? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.